வணக்கம். நான் தான் செல்வா ஸ்டார். என் செல்வா ஸ்டார் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சேனலாக தான் இருக்கும். அது வகையில் நம்ம சேனலுக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊரில், உங்கள் ஏரியாவில், கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, பூஜை நடக்குது, இல்லை அந்த சிறப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணால், வீடியோ ஷேர் பண்ணால் நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணி தரேன் என்னுடைய சேனலில். அதே சமயத்தில் நீங்கள் நேரே வாங்கன்னு சொன்னாலும் வந்து வீடியோ எடுத்து உங்கள் கோயிலை பற்றியோ மற்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரை சிங்காரத்தோப்பு வில்லேஜில் இருக்குது. நான் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? பார்ட் டைமாக அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன். ஒன்லி ஃப்ரீ தான், அமௌண்ட் எதுவும் கிடையாது. ஸோ தினம் ஒரு ஆன்மீக தகவல் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் வந்து நேற்று வந்து நம்ம பார்த்தோம் வில்வ மரத்தை பற்றி பார்த்துட்டோம். வில்வ மரம் சிவனுடைய அருள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பார்வதி தேவியை சமாதானப்படுத்திய சிவன். ஏன் சமாதானப்படுத்தினாரு, எதுக்காக பார்வதி தேவியர் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஒரு புராண கதை தான், அடிப்படையில் எல்லாம் இருக்குது. புராண கதைப்படி சூரியன் பகவான் இருக்காரு. அந்த சூரிய பகவான் வந்து அவருக்கு தேரோட்டியா ஒரு நண்பர் இருக்காரு. அவர் பேர் தான் அருணன். அருணன் வந்து நல்ல மனிதர், உள்ளத்தால் நல்ல மனிதன். ஆனால் உடல் ஊனம் உள்ளவர், கால் கொஞ்சம் வளைந்திருக்கும். ஆனால் அருணன் வந்து மிக சிறந்த ஒரு சிவ பக்தர், சிவன் மேல் அதிக பற்று உள்ள ஒரு மனிதர். அதனால நம்ம சூரிய பகவான்கிட்ட போய் மன்றாடுறாரு, ரெக்வஸ்ட்டை கேட்குறாரு. நான் சிவபெருமானை பார்க்கணும், முக்கியமாக திருக்கையிலே போகணும். சிவபெருமான் வீட்டில் இருக்காரு, அவரை நான் பார்க்கணுன்னா அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் இது கேள்விப்பட்ட சூரிய பகவான் ரொம்ப எள்ளி நகையாடுறாரு. அதாவது ரொம்ப கிண்டலாக பேசுகிறாரு. உன்னால் தேரே ஒழுங்கு ஓட்ட தெரியாது, நீ எப்படி நீ போய் சிவபெருமானை பார்ப்ப, உனக்குலாம் ஒரு சாப விமோச்சனம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப பேசுகிறாரு. அதை பார்த்து ரொம்ப மன வேதனைப்படுறாரு அருண். மன வேதனைப்பட்டு இரவெல்லாம் அழுகிறாரு. இதை ஃபுல்லாக கவனிச்சிட்ருக்காரு நம்ம சிவபெருமான். அவர் என்ன பண்ணுறாரு, பக்திட்ட போகாமல் நேரடியாக சூரிய பகவான்கிட்ட போய் அவர் கேட்குறாரு, எதுக்கு அப்படி பண்ண, ஏன் இப்படி நீ தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு. அப்போது அவர் என்ன வாக்குவாதம் நடக்குது. ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. யாருக்கு? சூரிய பகவானுக்கு. 7 மாதங்கள் கண்டிப்பாக உனக்கு ஒளி வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ரொம்ப மன வேதனைப்படுறாரு. அந்த வெளிச்சம் இல்லாதனால இருட்டாயிருது, உலகம் இயங்குறது தடைபடுது. இதை கவனிக்கிறாரு சூரிய பகவான். மறுபடியும் சிவபெருமான் காலில் விழுறாரு, அதை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஏதாவது ஒரு ஒளி செல்லுங்க, என்னால் சூரிய பகவான் நான் வந்து சூரியன் கதிர் வெளியிடாமல் நான் இருக்க முடியாது, உலகம் இயங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவபெருமான் வந்து ஒரு சாப விமோசனம் கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த சாப விமோசனம் நீங்கணும் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, என்னையும் உமையவள் அதாவது பார்வதி தேவியாரையும் நீ வணங்கணும். எப்படி வணங்கணும் அப்படின்னா, யானை மேல் ஏறி அந்த மேகத்தில் பக்கத்தில் போய் வணங்கணும். அப்படி வணங்கும்போது 7 மாதங்கள் தொடர்ந்து வணங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் உனக்கு ஒளி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக போகிறாரு யார், நம்ம சூரிய பகவான். அதே மாதிரி அவர் யானையில் போய் அந்த மேகத்தை அடிவாரத்தில் அவர் எப்பொழுது மாதிரி சிவனையும் பார்வதியாரையும் வணங்கிட்டே வராரு. கொஞ்சம் அவசர புத்தி உள்ளவர் சூரிய பகவான். 7 மாதம் முடியலை, மறுபடியும் கைலாயம் போய் எனக்கு 7 மாதம் முடிய போகுது, எனக்கு நீங்கள் வந்து சாப விமோசனம் கொடுங்க, அந்த சாபத்தை விடுபடுங்க, வைங்கன்னு சொல்கிறாரு. சிவபெருமான் கூட கோவப்படலை. ஆனால் பார்வதி தேவியாவது வேகமாக கோவப்பட்டு திட்டுறாரு. நீ எப்படி நீ வந்து ஒரு 7 மாதம் முடியலை, உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதா,
இப்படின்னு பண்ணலாமா அப்படின்னு பேசுறாரு. மறுபடியும் ஒரு சாபம் கொடுக்க போறாங்க. யாரு? பார்வதி தேவியார். இத பார்த்து சிவபெருமான் வந்து உடனே தட்டி விடுறாரு. நீ சொல்லாத. அவர் ஏற்கனவே சாபம் வாங்கி ஒளி இழந்து உலகமே இருண்டது போல் காணப்படுகிறது. நீ சாபம் விட்டினா இன்னும் அவர் தாங்க மாட்டாரு. உலகம் வந்து கண்டிப்பா அழிந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதோட பார்வதி தேவியார் வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க. இந்த கோபத்த தணிக்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்றாரு, அவர் பக்கத்துல போய் அவருடைய நாடி பிடித்து, கன்னத்த பிடித்து கெஞ்சுறாரு. கொஞ்சம் கோவத்த குறைங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கோவம் தணியுது. அவங்க 7 மாதம் கடக்குது. மறுபடியும் அவருக்கு சாப விமோசனம் கிடைச்சு, சூரிய பகவான் பழையபடி இயங்க ஆரம்பிக்கிறாரு. உலகம் வந்து மறுபடியும் புத்துணர்ச்சி வந்துருச்சு. இதான் அந்த புராண கதை. இந்த புராண கதையில வந்து இந்த அமைவிடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த அமைவிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்துல இருக்கான். திருவாரூர் மாவட்டத்துல திருமீஞ்சியூர் மேகநாதர் ஆலயம் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயம் இருக்கு. நீங்க எந்த கோயிலையும் பார்க்க முடியாத அந்த சிலை, அந்த சிலை சிற்பம் இங்கதான் இருக்கு. அதாவது சிவபெருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பார்வதி தேவியாரனுடைய கன்னத்தை பிடிச்சு கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லுவார். பார்வதி தேவியார் வந்து ரொம்ப கோபமா மூஞ்ச திருப்பி வச்சிருப்பாங்க. இந்த அமைப்பு வந்து எந்த விதமான சிவன் ஆலயத்திலையும் பார்க்க முடியாது. ஏன்னா சிவன் ஆலயம்னு சொன்னாலே சிவன் தனியா இருப்பாரு, லிங்கம் தனியா இருக்கும் பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிவன் பார்வதி உருவத்தில் இருப்பீங்க. பக்கத்துல அவருடைய மகன் விநாயகர், முருகர் இருப்பாங்க. இப்படி பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஆலயத்துல மட்டும் சிவபெருமான் வந்து பார்வதி வந்து கொஞ்சம் கெஞ்சி கேட்குற மாதிரி இருக்கு ஆலயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, க்ஷேத்திர புரணேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றாங்க? க்ஷேத்திர புரணேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் தன்னுடைய மனைவியான பார்வதியினுடைய முக வாயை பிடித்து அவர் என்ன பண்றாருன்னா சாந்தப்படுத்துறாரு. அதுதான் பார்வதியே சமாதானம் செய்யும் சிவன் அப்படின்னு உங்களுக்கு ஹெட்லைன் கொடுத்துருக்கு. இந்த நண்பர்களே, மாணவர்களே, நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பார்க்கணும், அதாவது இந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு போங்க. திருமீச்சூர் மேகநாதர் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்கலாம், அந்த வடிவத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு லைவ்லோட வந்தேன், இதை பற்றி நான் பேசியிருக்கேன். எனக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு வந்து ஊக்கம் கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அந்த சேனலோட குறைகள் வந்து அதை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுறேன். உங்களை அடுத்தடுத்த தகவல், ஆன்மீக தகவல் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.